இன்றைய கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்களில் அதிக அறிமுகம் தேவையில்லாத மிகச்சிலரில் ஒருவர் திரு பழ நெடுமாறன். இலங்கை தமிழர்களுக்காக கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்து சென்று கொண்டு இருக்கக்கூடியவர். இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளரும் இருக்கக்கூடியவர். இன்றைய கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் அவரிடம் கேட்பதற்கு பல கேள்விகள் இருக்கின்றன. வாருங்கள் கேட்கலாம். வணக்கம். வணக்கம். இலங்கை தமிழர் விவகாரத்தில் ரொம்ப வருஷமாக கடுமையான போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர் நீங்கள். சீமான், வைகோ, திருமாவளவன் போன்ற பலர், இன்னும் திமுக தலைவர் கருணாநிதி உட்பட பலர் போராட்டம் நடத்தி கொண்டு வந்தாலும் உங்களுடைய முனைப்பு எப்பயுமே திசை திரும்பாமல் இருந்துகிட்டு இருக்குது. இப்போ இந்த போர் முடிந்து விட்ட சூழலில், 4 ஆண்டுகள் ஆகிவிட்ட சூழலில், இப்போது வடக்கு மாகாண தேர்தல் நடக்க இருக்கிற சூழலில் இப்போ இலங்கை பிரச்சனை, இலங்கையில் உள்ள தமிழர் பிரச்சனைக்கான இறுதியான தீர்வா நீங்கள் இப்போ என்ன நினைக்கிறீங்க? அதற்கு இறுதியான தீர்வு என்பது சுதந்திர தமிழினம் அமைப்பதை தவிர வேறில்லை. எந்த அதிகாரம் இல்லாத இந்த மாகாண சபைக்கு இப்போது தேர்தல் நடத்துவதால் எந்த பயனும் கிடையாது. இது ஒரு சாதாரண ஊராட்சிக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் கூட இந்த மாகாண அரசுக்கு இல்லை. குறிப்பாக சொல்லப்போனால் ரெவன்யூ, போலீஸ் 2 அதிகாரமும் கிடையாது. இது 2ம் இல்லாத மாகாண அரசாங்கம் இருந்தேன்னு இல்லாமல் போய் என்ன? ஆக உலகை ஏமாற்றுவதற்கு ஒரு நாடகமாக இந்த மாகாண சபை தேர்தலை ராஜபக்சே நடத்துகிறார். இந்த வருவாய் மற்றும் காவல் அதிகாரம் 2மே இல்லாத வடக்கு மாகாணத்துக்கு மட்டுமா, அல்லது ஒட்டுமொத்த இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா மாகாணத்துக்கும் அதான் நிலைமையா? மற்ற மாகாணங்களுக்கு தேவையில்லை. மற்ற மாகாணங்கள்லாம் சிங்கள மாகாணங்கள். எல்லா மாகாணத்திலும் ஒரே நிலைமை தான். ஒரே நிலைமை. இது வேண்டும் என்றே ஜெயவர்த்தனா செய்தது. அங்குள்ள சிங்களர்கள் தங்களுக்கு தனி மாகாணம் வேண்டும் என்று கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் அரசே அவர்கள் அரசு, சிங்கள அரசு. ஆனால் அங்குள்ள தமிழர்களுக்கு அவர்கள் தனி மாகாணம் கேட்டார்கள். ராஜீவ் ஜெயவர்த்தனா உடன்பாட்டின்படி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் வந்தபோது ஜெயவர்த்தனா வேண்டுமென்றே இலங்கையை 8 மாகாணங்களாக பிரித்தார். சிங்கள பகுதிக்கு தேவையில்லாத போது அங்கே 7 மாகாணங்களும் தமிழர்களுக்கு 1 மாகாணமும் அவர் கொடுத்தார். இதன் விளைவாக நான் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான அதிகாரங்கள் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். ரெவன்யூ, போலீஸ் அதிகாரங்கள் மத்திய அரசாங்கத்திடம் இருக்கிறது. அது சிங்கள மாகாணங்களுக்கு தேவையில்லை. ஆனால் தமிழர்களுக்கு அது தேவை. தமிழர்கள் பகுதியில் ஏராளமான சிங்களவர்களை குடியேற்றி கொண்டே இருக்கிறார்கள். அதை தடுக்க வேண்டுமென்றால் வருவாய்த்துறை, நில அதிகாரம் என்பது மாகாண அரசிடம் இருந்தால்தான் நீங்கள் தடுக்க முடியும், இல்லாவிட்டால் முடியாது. சரி, அங்குள்ள தமிழ் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னால் அந்த போலீஸ் துறையின் அதிகாரம் தமிழர்களுக்கு இருக்க வேண்டும், மாகாண அரசுக்கு இருக்க வேண்டும். சிங்களர்களுக்கு அது தேவையில்லை. உலகை ஏமாற்றுவதற்கு ஜெயவர்த்தனா தான் இந்த நாடகத்தை நடத்தினார். அது இன்னமும் தொடர்கிறது. அவர்களுக்கு தேவையில்லைன்னு சொல்றீங்க. நம்ம தனியிலம் தான் இறுதியான தீர்வுன்னு நீங்க முடிவெடுத்தாலும், நீங்க தீர்மானித்தாலும் கூட ஒரு அதிகார பகிர்வை படிப்படியாக அடைய வேண்டும் அப்படிங்கிற முயற்சிக்கு ஒரு முதல் படியாக அதை நம்ம பார்க்க முடியாதா? எப்படி முதல் படியாக நீங்கள் பார்க்க முடியும்? இல்லை, போட்டியிடக்கூடிய அனைவருமே தமிழர்கள். பிரதானமான இடம் வைக்கக்கூடியவர்கள் தமிழர்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதில் இருக்கிறது. உங்களுடைய ஆதரவு பெற்ற இயக்கமாக இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு போட்டியிடுகிறது. ஸோ உங்களுடைய ஆதரவு பெற்ற, உங்களுடைய தமிழர்களுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகள் தான் அங்கே தேர்தலில் நிற்கிறாங்க. சரி, மாகாண ஆளுநருக்கு எல்லா அதிகாரமும் உண்டு. ஆளுநர் சிங்களவராக இருப்பார். மாகாண அரசுக்கு சொற்ப அதிகாரங்களை கூட அவர் தடுக்க முடியும். மாகாண அரசையை டிஸ்மிஸ் செய்கிறதுக்கு அதிகாரம் மாகாண ஆளுநருக்கு இருக்கும்போது அங்கே போய் என்ன செய்ய முடியும்? அப்படித்தானே இந்தியாவில் இருக்கிறது. இந்தியாவில் அப்படி கிடையாது. இந்தியாவில் ஆளுநரோ மத்திய அரசோ நினைத்தால் ஜனாதிபதி மூலமாக ஒரு ஆட்சியை கலைத்து விட முடியும். நாம் நிறைய உதாரணங்கள் பார்த்துருக்கிறோம். சரி, இந்தியாவில் இருப்பது என்ன என்பதை நீங்கள் அரசியல் சட்டம் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 1935ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் இந்திய சட்டம் என்பதை வெள்ளை அரசு அன்றைக்கு கொண்டு வந்து மாகாண சட்டசபைகளை உருவாக்கி மக்கள் தேர்தலில் வாக்களிக்கலாம் என்று சொல்லி இந்தியர்களே அவர்களை ஆள்வதற்கு வழி செய்கிறோம் என்று சொன்னார்கள்.
மாகாணங்களுக்கு அன்றைக்கு தேர்தல் நடத்தப்பட்டது. அந்த தேர்தலின் விளைவாக 8 மாகாணங்களில் அன்றைக்கு காங்கிரஸ் வெற்றி பெற்ற போது அவர்கள் என்ன சொன்னார்கள்? மாநில ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை நீக்கினால் ஒழிய நாங்கள் பதவி ஏற்க மாட்டோம் என்று சொன்னார்கள். 6-7 மாதங்கள் இவர்கள் பதவி ஏற்கவில்லை. பிறகு பிரிட்டிஷ் அரசு தலையிட்டு மாகாண ஆளுநர்கள் உங்கள் நடவடிக்கைகளில் ஒருபோதும் குறுக்கிட மாட்டார்கள் என்று வாக்குறுதி கொடுத்த பிற்பாடு காங்கிரஸ்காரர்கள் பதவியேற்றார்கள். இல்லை, இன்னைக்கு நம்ம பார்க்க முடியுது இல்லையா, நிறைய இடங்களில் வந்து ஆளுநர்கள் வந்து இந்த மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று பரிந்துரை செய்த பிறகு ஆளுநர் சில விஷயங்களில் தான் அப்படி செய்ய முடியும். எல்லா விஷயங்களிலும் ஆளுநர் தலையிட முடியாது. அதே போல் மத்திய அரசுக்கு இருந்த அதிகாரம், மாநில அரசை டிஸ்மிஸ் செய்கிற அதிகாரம், அது செல்லாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது. இல்லை, செல்லாதுன்னு சொல்லலை, பாராளுமன்றத்துடைய ஒப்புதல் பெறணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது பொம்மை வழக்குக்கு பிறகு அது ஒரு அக்கனா வைக்கப்பட்டதாங்க. இல்லை, ஆனால் இன்னமும் அதிகாரம் இருக்கிறது, அதற்கான வழிமுறைகள் தான் வந்து கடுமையாக்கப்பட்டிருக்கிறதே தவிர. இல்லை, அதிகாரம் அடியோடு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் விளைவாக இனிமேல் எந்த மத்திய அரசும் மாகாண அரசை டிஸ்மிஸ் செய்கிறதுக்கான அதிகாரத்தை இழந்து விட்டார்கள். அது பேரளவுக்கு தான் அரசியல் சட்ட புத்தகத்தில் இருக்கிறது, அது நடைமுறையில் ஒருபோதும் செயல்படுத்த முடியும். உச்சநீதிமன்ற தலையீட்டுக்கு பிறகு இங்கே இந்த நிலைமை ஏற்பட்டது. அதே போல அங்கே அந்த மாதிரி நிலைமை ஏற்படலாம்ல. இப்போதைக்கு அது மாதிரியான ஒரு வாய்ப்பு ஆளுநர்கள் வந்து தலையிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. படிப்படியாக போக போக நம்முடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற பிறகு அது நடக்கலாம் இல்லையா? நீங்கள் யதார்த்த நிலையை பார்க்கவில்லை. உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்தவரையே அவர்கள் பதவி விலக்குகிறார்கள். உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியே ராஜபக்சேயுடன் அவருக்கு கருத்து மாறுபாடு ஏற்பட்டுடன் அவரை நீக்குகிறார்கள். அங்கே அந்த நாட்டில் போய் உச்சநீதிமன்றத்தில் நியாயம் பெற முடியுமா என்ன? ஸோ இந்த தேர்தலால் எந்த பலனும் இல்லை அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தாக இருந்தால், அங்கே ஏன் போட்டியிடணும், அங்கே உள்ள மக்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தேர்தலை புறக்கணிக்காமல் ஏன் மக்கள் வந்து அங்கே பங்களிக்கிறாங்க? பிரச்சாரம் முடிந்திருக்கிறது, தேர்தல் முடிந்திருக்கிறது, மிகப்பெரிய வரவேற்பு அங்கே இருக்கக்கூடிய வடக்கு மாகாண தமிழர்களிடம் இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், ராஜபக்சே இந்த தேர்தலை நடத்துவதற்குரிய உள்நோக்கம் என்ன? உலகிற்கு நான் தமிழர்களுக்கு உரிமை வழங்கியிருக்கிறேன், ஜனநாயகத்தை அங்கே நிலைநாட்டி இருக்கிறேன் என்று சொல்வதற்காக ஒரு நாடகம் ஆடுகிறார். இந்த தேர்தலை தமிழர்கள் புறக்கணித்தால் அதன் விளைவாக ராஜபக்சே நிறுத்தி இருக்கிற ஆட்கள் அல்லது அவருடைய எடுபிடிகள் அங்கே வெற்றி பெற்று விடுவார்கள். அதை உலகிற்கு அவர் காட்டுவார். நான் ஜனநாயகப்படி அங்கே ஒரு அரசு அமைந்திருக்கிறது, அந்த அரசு எங்களுக்கு சாதகமான அரசு தான் அங்கே வந்திருக்கிறது என்று சொல்வது தமிழர்களுக்கு நல்லதா என்ற அதை விட தீமை வேறு இருக்க முடியாது. சென்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் ராஜபக்சே எப்படியாவது அங்கே தான் நிறுத்தி இருக்கிற அல்லது தனக்கு எடுபிடிகளாக இருப்பவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இராணுவத்தை வைத்து முயற்சி செய்த போதிலும் அந்த மக்கள் மிகுந்த கட்டுப்பாடாக இருந்து அவர் நிறுத்தியிருந்தவர்களே அநேகமாக தோற்கடித்தார்கள் எல்லோரையும். அன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பை வெற்றி பெற வைத்தார்கள் மக்கள். இவர்கள் நாடாளுமன்றத்தில் போய் என்ன செய்ய போகிறார்கள் என்பது வேறு விஷயம். ஆனால் அந்த மக்கள் ராஜபக்சேக்கு எதிராக நாங்கள் இருக்கிறோம், சிங்களரின் இனவெறிக்கு எதிராக நாங்கள் இருக்கிறோம் என்பதை உலகிற்கு எடுத்து காட்டினார்கள். அதே போல இப்போவும் செய்தாக வேண்டிய அவசியம் கட்டாயம் இருக்கிறது தமிழர்களுக்கு. இல்லை என்றால் ராஜபக்சேயின் சூழ்ச்சி வெற்றி பெற்றுவிடும். சரி, மக்கள் வந்து புறக்கணிக்காதற்கான ஒரு காரணம் சொன்னீங்க. இதில் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு, விடுதலை புலிகளுடைய முதல் ஆதரவு பெற்றிருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு போட்டியிடுகிறது. அதனுடைய முதல் வேட்பாளராக முன்னாள் நீதிபதி விக்னேசன் அவர்கள் இருக்கிறார். அவர் போட்டியிட்டு இப்போது இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உங்களுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியத்துக்கான, இலங்கை தமிழர்களுக்கான பாதுகாப்பு பிரச்சனைகள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ஆதரவை நம்பிக்கையை பெற்றிருக்கிறதா இப்போது செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு? அந்த தேர்தலில் தமிழ்நாட்டை சேர்ந்த யாரும் அதில் தலையிடுவதை நான் விரும்பவில்லை. அந்த மக்கள் அவர்கள் முடிவு செய்ய வேண்டும். அதிலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தலையிடுவதோ அல்லது இன்னாருக்கு சார்பாக ஆதரவு கொடுங்கள் என்று கேட்பதோ இந்த நேரத்தில் அவசியமில்லாதது, தேவையில்லாது. அதனால் எதிர்மாறான விளைவுகள் அங்கே ஏற்பட்டுவிடும்.
அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. அந்த மக்கள் என்ன முடிவு செய்கிறார்களோ அந்த முடிவை ஆதரிக்க வேண்டியதுதான் தமிழ்நாட்டு மக்கள், அரசியல் கட்சிகளின் கடமை. நாம் ஒரு முடிவை அவர்கள் மீது திணிக்கவே கூடாது. தமிழக அரசியல் கட்சிகள் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குற எங்களுக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் அவர்களுடைய செயல்பாடு வந்து எங்களுக்கு பெரிய குந்தகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. நாங்கள் யாரை ஆதரிக்க வேண்டும், யார் வெற்றி பெற வேண்டும் என்பது தமிழக கட்சி தீர்மானிக்கக்கூடாதுன்னு சொல்றார். அதற்கு சீமான் உள்ளிட்ட தலைவர்கள்லாம் கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. வந்து பூனைகள்லாம் வந்து புலிகளாயிட முடியாது, நீங்கள் வந்து உங்கள் வேலையை பாருங்கள். விக்னேஸ்வரன் மீது கடுமையான விமர்சனம் வைக்கிறார்கள். ஆனால் நீங்கள் வந்து அந்த குழுவுக்கு வந்து ஒரு தலைவர் மாநில தலைவர் நிலையில் இருக்கக்கூடிய நீங்கள் வந்து அதை ஆதரிக்கிறீங்க. விக்னேஸ்வரன் கருத்து இல்லை. விக்னேஸ்வரர் நேற்று வரை உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர், இன்று அரசியலுக்கு வந்திருக்கிறார். நான் கடந்த 35 வருஷத்துக்கு மேலாக இந்த கருத்தை வலியுறுத்தி வருகிறேன். அவர் சொன்னதற்காக நான் சொல்லவில்லை. ஆரம்பத்திலிருந்தே என்னை போன்றவர்களின் நிலைப்பாடு இதுதான். இதில் விக்னேஸ்வரன் இன்னொரு முக்கியமான கருத்தை சொல்கிறாரு. இது வந்து எங்களுக்குள்ளே வந்து குடும்ப பிரச்சனை, நாங்கள் அதை நாங்களே தீர்த்துக்குவோம். இது வந்து அண்டை நாடுகள் வந்து தலையிட வேண்டியதில்லை, பக்கத்து வீட்டுக்காரங்க தலையிட வேண்டியதில்லைன்னு சொல்கிறார். இந்த கருத்தில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கா? நம்ம வந்து இது பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க குடும்ப பிரச்சனை, சிங்களர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையிலான பிரச்சனை வந்து அவங்களுடைய குடும்ப பிரச்சனை அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா? இப்போதைக்கு அதை பற்றி விமர்சனம் செய்ய வேண்டாம். இந்த தேர்தல் முடிந்த பிற்பாடு பேசலாம். ஏன் இதை கேட்குறேன் அப்படின்னா, இதே கருத்தை வந்து இதற்கு முன்னாடி வந்து விடுதலை புலிகள் சொல்லியிருந்தார்கள். IPKF இங்கே இலங்கைக்கு அனுப்பப்பட்ட போது விடுதலை புலிகள் உங்களுடைய தலைவர் பிரபாகரன் இதே கருத்தை வலியுறுத்தியிருந்தார். இது வந்து எங்களுக்கும் வந்து சிங்களர்களுக்கும் நாங்கள் சகோதர சண்டை இருக்கும், நிறைய விஷயங்கள் பார்த்தோம், இதில் வந்து பக்கத்து நாடான இந்தியா தலையிட வேண்டியதுன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அதே கருத்தை தான் இன்றைக்கு வந்து விக்னேஸ்வரன் சொல்லியிருக்கிறார். விடுதலை புலிகள் சொன்ன போது அதை ஆதரிப்பதும் ரெண்டையும் நீங்கள் ஒப்பிடுவது தவறு. பிரபாகரன் என்ன சொன்னார்? எங்களுடைய போராட்டத்திற்கு இந்தியாவின் ஆதரவு தேவை, ஆனால் இந்திய படையை இங்கே அனுப்பி எங்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு உதவி செய்கிறோம் என்ற பேரில் இந்திய படை இங்கே வருவதை நான் எதிர்க்கிறேன் என்று தான் சொன்னார். அதற்கு வித்தியாசம் இருக்கிறது. விக்னேஸ்வரன் சொன்னதுக்கும் ராஜீவ்காந்தி சொன்னதுக்கும் மடுவுக்கும் மலைக்கும் உள்ள வேறுபாடு இருக்கிறது. ராஜீவ்காந்தியோட நோக்கம் என்ன? இந்திய படையை அங்கே அனுப்பியதின் நோக்கம் என்ன? அவர் சிங்கள அரசுக்கு ஆதரவாக விடுதலை புலிகளை ஒடுக்குவதற்கு, இராணுவ வலிமை கொண்டு ஒடுக்குவதற்காகத்தான் அவர் இந்திய படையை அனுப்பினார். சிங்களவனுக்கும் தமிழனுக்கும் அங்கே பிரச்சனை என்று சொன்னால், இந்திரா காந்தி அவர்கள் செய்தது போல இந்தியா ஒரு மத்தியஸ்தராக இருந்திருக்க வேண்டும். ரெண்டு பேரையும் கூட்டி வைத்து சமாதானமாக பிரச்சனையை தீர்ப்பதற்கு முயற்சி செய்திருக்க வேண்டும். இந்தியாவே ஒரு சார்பாக மாறி ஈழத்தமிழர்கள் சார்பில் அந்த உடன்பாட்டில், சிங்கள அரசோடு செய்து கொண்ட உடன்பாட்டில் ஒப்பமிடுவதற்கு ராஜீவ்காந்தி யார்? அவருக்கு ஈழத்தமிழர்கள் ஆதரவு கொடுத்தார்களா? இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் உள்ள உடன்பாடு என்று சொன்னால் ராஜீவ்காந்தியும் ஜெயவர்த்தனாவும் கையெழுத்து போடலாம். ஈழத்தமிழர் பிரச்சனையில் சிங்கள அரசோடு உடன்பாடு செய்து கொள்வதற்கு ராஜீவ் யார்? அவருக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? அந்த உடன்பாட்டின் மற்ற அம்சங்களுக்கெல்லாம் நீங்கள் போக வேண்டாம். ஒரே ஒரு அம்சமே அது ஒரு சார்பான உடன்பாடு என்பதை எடுத்துக்காட்டும். என்ன? விடுதலை புலிகள் இந்த உடன்பாட்டை ஏற்காவிட்டால் இந்திய அரசு என்ன செய்ய வேண்டும் என்பது உடன்பாட்டிலே சொல்லியிருக்கிறது. என்ன? இந்திய படையை அனுப்பி விடுதலை புலிகளின் ஆயுதங்களை பறித்தெடுப்பது என்பது உடன்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. சிங்கள அரசு இந்த உடன்பாட்டின் அம்சங்களை நிறைவேற்ற மறுத்தால் இந்திய அரசு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் உடன்பாட்டில் சொல்லியிருக்க வேண்டுமா வேண்டாமா? சொல்லவில்லையே. ஏன்? ராஜீவ் ஜெயவர்த்தனா உடன்பாட்டின்படி கிட்டத்தட்ட எல்லா அம்சங்களையும் ஜெயவர்த்தனா நிறைவேற்ற மறுத்தார். அதை எதிர்த்து தானே திலீபன் உண்ணாவிரதம், இந்திய அரசுக்கு எதிராக திலீபன் உண்ணாவிரதம் இருக்கவில்லை. ராஜீவ் ஜெயவர்த்தனா உடன்பாட்டின்படி செய்ய வேண்டியவரை ஜெயவர்த்தனா செய்யவில்லை. சிறையில் இருக்கக்கூடிய அரசியல் கைதிகளை எல்லாம் விடுதலை செய்ய வேண்டும். அந்த ஒப்பந்தம் வந்து ஒரு தரப்பா இருந்தது அப்படிங்கிறது உங்களுடைய குற்றச்சாட்டு. அந்த ஒப்பந்தத்தை புலிகள் ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா? ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ராஜீவ்காந்தி கடைசியாக பிரபாகரனை டெல்லியில் அழைத்து பேசியபோது கூட என்ன சொன்னார்? நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், எதிர்க்காமல் இருந்தால் போதும் என்று சொன்னார். பிரபாகரன் சொன்னார்,
ஏற்காததே எதிர்ப்பின் அறிகுறி தானே. ஆயுத ஒப்படைப்பெல்லாம் செய்யவில்லையா அவங்க யாரு? புலிகள்? ராஜீவ் காந்தி கேட்டுக்கொண்டார், நீங்கள் ஒரு சிதளவு ஆயுதங்களை ஒப்படையுங்கள், அடையாளப்பூர்வமாக இருக்கட்டும், நான் உங்களுக்கு பிற்காலத்தில் உதவி செய்வேன் என்று சொன்னார், வாக்குறுதி கொடுத்தார். வேறு சில வாக்குறுதிகளும் ராஜீவ்காந்தியினால் அளிக்கப்பட்டன. அப்போது பிரபாகரன் கேட்டார், நீங்கள் அளித்த இந்த வாக்குறுதிகளை எழுத்து வடிவத்தில் கொடுங்கள் என்று கேட்டபோது ராஜீவ்காந்தி எழுத்து வடிவம் வேண்டியதில்லை, இட் இஸ் இன் ஜென்டில்மேன்ஸ் அக்ரிமெண்ட் என்று சொன்னாரா இல்லையா? இல்லை, அப்போ வந்து இந்த 13வது அரசியல் சாசன திருத்தம் பற்றி நம்ம வந்து ஒரு மாற்று கருத்தை கொண்டிருந்தோம், அதனால வந்து வேண்டாம் அப்படி சொல்லான்னு சொன்னோம். இப்போ வந்து அது இருந்தாவது பரவாயில்ல அப்படிங்கிற நிலைமைக்கு தானே போயிருக்குது. யார் சொல்றா அது இருந்தாலும் அது பரவாயில்லைன்னு? இல்லை, இப்போ இறுதிப் போருக்கு பிறகு தமிழர்களுக்கு ஏற்பட்ட பின்னடைவு பார்க்கும்போது நம்ம அப்போ இருந்தாவது இந்த 20 வருஷத்தில் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கலாம். 13வது அரசியல் சட்ட திருத்தங்கிறது என்ன? அந்த திருத்தமே இல்லை என்று சொல்லிவிட்டது சிங்கள அரசு. அது இப்போது. ஆமா, நீ அதை கட்டாயம் செய்ய வேண்டும் என்று இந்திய அரசு இன்றைய வரைக்கும் பேசி இருக்கிறதா, வற்புறுத்தி இருக்கிறதா? எங்களை விட்டு விடுங்கள். இல்லை, மத்திய அரசு அதில் உறுதியாக இருப்பதை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாராளுமன்றத்தில் இப்போ நடந்த போது கூட நம்ம வந்து மத்திய அரசு அதில் உறுதியாக, அவர் ரத்து பண்ண பிற்பாடு நீ உறுதியா இருக்கிறேன் என்று டெல்லியில இருந்து சொல்லி என்ன பிரயோஜனம்? சிங்கள அரசு அதை ரத்து செய்த போது நீ தடுத்து நிறுத்தியிருக்க வேண்டுமா வேண்டாமா? அல்லது இந்திய அரசின் சார்பில் மிக கடுமையான எதிர்ப்பை அங்கே பதிவு செய்ய வேண்டியிருக்குமா வேண்டாமா? எதுவுமே செய்யாமல் டெல்லியில் உட்கார்ந்து கொண்டு நாங்கள் அதை இப்போதும் வலியுறுத்துகிறோம் என்று சொல்வது டெல்லி 7 கோடி தமிழ் மக்களையும் ஏமாற்றுவது மட்டுமல்ல, டெல்லி தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறது என்பதுதான் அதற்கு பொருள். நீங்கள் உள்பட திரு வைகோ, திரு சீமான் நிறைய பேர் வந்து இலங்கைக்கு போயிருக்கிறீங்க, தமிழர் பகுதியை பார்த்துருக்கிறீங்க. அப்போ வந்து ஒரு மோசமான நிலை இருந்தது அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தாக இருந்து அதுக்காக தான் தொடர் போராட்டம் நடத்தி கொண்டு இருந்தீங்க. இப்போ வந்து போருக்கு பிறகு 4 ஆண்டு ஆகிடுச்சு. அந்த நீங்கள் போய் பார்த்த காலத்துக்கு பிறகு நிறைய ஆண்டுகள் மாறிடுச்சு. இன்னும் அங்கே நிலைமை மாறலை அப்படின்னு தான் நினைக்கிறீங்களா? ஏதாவது முன்னேற்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிலைமை இன்னும் மோசமாக இருக்கிறது. சொந்த ஊரில் சொந்த வீட்டில் வாழ முடியவில்லை, மக்கள் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். தமிழர் வாழ்கிற பகுதிகளை இராணுவ முகாம்களுக்கு தேவை என்று குடியிருப்பு பகுதிகளை கூட இராணுவம் ஆக்கிரமிக்கிறது. மக்கள் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். சொந்த நாட்டில் சொந்த மண்ணில் ஈழத்தமிழர்கள் 5 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் அகதிகளாக இன்னமும் திரிந்து கொண்டிருக்கிறார். மீள்குடியேற்றம் தான் கடுமையாக நடந்து கொண்டு இருக்கிறது. இந்திய அரசுடைய மேற்பார்வை அதில் இருக்கிறது. நிறைய குறைஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு நவிப்பிள்ளை இப்போ போனது கூட சொன்னாங்க, நான் போய் பார்த்துருக்கேன், அந்த மாதிரி மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. நிதானமாக நடந்து கொண்டு இருந்தாலும் மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு நவிப்பிள்ளை சொல்லியிருக்காங்க. நவிப்பிள்ளை ஒருபோதும் அப்படி சொல்லவில்லை. நவிப்பிள்ளை அவருடைய பத்திரிகையாளர் கூட்டத்தில் என்ன சொன்னார்? நவிப்பிள்ளை, அந்த மக்கள் இன்னமும் மோசமான நிலைமையில் இருக்கிறார், அவர்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலையில் வாழ்கிறார், அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களுடைய கணவர்களெல்லாம் இராணுவத்தினால் பிடித்து செல்லப்பட்டவர்கள் என்ன ஆனார்கள் என்பதே இன்னமும் தெரியவில்லை. அதை பற்றி எந்த குறிப்பும் அரசாங்க தரப்பில் சொல்லப்படவில்லை. பாதிக்கப்பட்ட மக்கள் என்னிடம் முறையிட்டிருக்கிறார்கள் என்று சொன்னாரா இல்லையா? அவர் அதற்கு என்ன பதில்? இந்திய அரசு என்ன சொல்ல போகிறது? அதற்கு எந்த நாடாக இருந்தாலும் இன்னைக்கு உலக வங்கி இந்தியாவின் பல வளர்ச்சி திட்டங்களுக்கு கடன் கொடுக்கிறது. ஆனால் கட்டம் கட்டமாக 3 மாதத்துக்கு ஒரு தடவை 6 மாதத்துக்கு ஒரு தடவை உலக வங்கி அதிகாரிகள் வந்து தாங்கள் கொடுக்கிற பணம் சரியாக செலவழிக்கப்படுகிறதா என்று பார்க்கிறார்கள். அமெரிக்காவோ கனடாவோ பிரிட்டனோ இந்தியாவுக்கு ஒரு உதவி திட்டத்தின் கீழ் பொருளாதார உதவி செய்கிறார் என்று சொன்னால் அந்த அரசாங்கத்தின் அதிகாரிகள் வந்து அடிக்கடி அதை சரிபார்க்கிறார். இந்தியா கொடுத்த பணம் 1000 கோடி ரூபாய் இந்தியா கொடுத்தது, அங்குள்ள தமிழர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கப்பட வேண்டும் இருக்க. இந்தியாவின் அதிகாரிகள் அங்கே போய் இன்றைக்காவது சரிபார்த்தது உண்டா? அதை தொடர்ந்து குழுக்கள் அனுப்பப்பட்டு கொண்டே இருக்கின்றன. எம்பிக்கள் குழு எவ்வளவு குழுக்கள் போனாங்க? கிட்டத்தட்ட ஒரு 6-7 குழுக்கள் போயிருந்தாங்க. இப்போ சமீபத்தில் வரைக்கும் போயிருக்கிறாங்க இல்லையா? மன்னிக்க வேண்டும், இந்த குழுக்கள் ராஜபக்சே எந்த இடத்துக்கு அழைத்து கொண்டு போனாரோ அங்கே மட்டும் போய்விட்டு வந்தார்களே தவிர
இவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கவோ அவர்களின் முறையீடுகளை கேட்கவோ இவர்கள் ஒருபோதும் அனுமதிக்கப்படவில்லை. இவர்களும் அதற்காக போகவில்லை. இவர்கள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா போயிட்டு வந்தவங்க வந்து நாங்க சுதந்திரமா பார்த்தோம்னு சொல்லி சொல்றாங்க. மார்க்சிஸ்ட் கட்சி எம்பிக்கள் போயிருக்காங்க, பாரதிய ஜனதாவோட சுஷ்மா ஸ்வராஜ் போயிருக்காங்க, காங்கிரஸ் உடைய சுதர்சன் நாச்சப்பன் போயிருக்காரு. இல்லாம நாங்க போய் சுதந்திரமா மக்களை பார்த்தோம், பேசணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. போயிட்டு வந்தவங்க சொல்றத நம்புறதா, இங்கேருந்து நீங்க சொல்றத நம்புறதா? நான் சொல்வதை நம்ப வேண்டாம். திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தன்னுடைய மகள் உள்பட தன்னுடைய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்பட காங்கிரஸ் உறுப்பினர் உள்பட ஒரு குழுவை அனுப்பினார். அவர்கள் போனார்கள், பார்த்தார்கள், ராஜபக்சே சந்தித்தார்கள், திரும்பி வந்தார்கள். அவர்கள் சார்பில் முதலமைச்சரே அறிக்கை கொடுத்தார், எல்லாம் சரியாக இருக்கிறது, இந்த 3 மாதத்தில் நிலைமை சீர்திருந்தி விடும், ராஜபக்சே வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார்கள். இந்த அறிக்கையை ராஜபக்சே எதற்கு பயன்படுத்தினார்? ஐநா மனித உரிமை குழு கூட்டம் நடைபெற்ற போது அமெரிக்காவும் பிரிட்டன் பிரதிநிதிகள் அங்கே மனித உரிமை மீறல்கள் இருக்கின்றன என்று குற்றம் சாட்டிய போது, நீங்கள் எங்கேயோ இருக்கிறீர்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை பாருங்கள் என்று இந்த அறிக்கையை வாசித்து காட்டுவதற்கு பயன்பட்டது. அதே கருணாநிதி இப்போது என்ன சொல்லுகிறார்? நிலைமை எங்கே மோசமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அந்த மக்கள் உத்தரவாதம் இல்லாத, உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலைமையில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை எதிர்த்து டெசோ சார்பில் போராட்டம் நடத்துகிறேன் என்றெல்லாம் சொல்கிறார். 3 மாதத்தில் நிலைமை சீர்திருந்து விடும் என்று வாக்களித்தவர் 4 ஆண்டுகளுக்கு பின்னால் நிலைமை மோசமாயிருக்கிறது என்று இன்றைக்கு சொல்லுகிறார்களே. அப்போது அன்றைக்கு சொன்னது உண்மையா, இன்றைக்கு சொன்னது உண்மையா? எது உண்மை? சொல்ல வேண்டும் அவர்கள். அதே போல் காங்கிரஸ் சார்பில் அங்கே போனவர்களோ வேறு கட்சிகளின் சார்பில் போனவர்களோ எந்த அடிப்படையிலே போனார்கள்? ஒரு நாட்டிற்கு இங்கிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போனால் எல்லா கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களை கொண்ட குழுதான் செல்ல வேண்டும். இவர்கள் செலக்டிவ் பார்ட்டிஸ் என்று சொல்லக்கூடிய குறிப்பிட்ட கட்சிகளை சேர்ந்தவர்கள் மட்டும் அனுப்புகிறார். இதே பாரதிய ஜனதா கட்சியில் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சுஷ்மா ஸ்வராஜ் அங்கே போனார். ராஜபக்சே சந்தித்து பேசிவிட்டு வந்து அவருக்கு சாதகமாக அறிக்கை கொடுத்தார். விரிவாக நான் போவதற்கு நேரம் இல்லை. ஆனால் அதே கட்சியை சேர்ந்த யஷ்வந்த் சின்ஹா, அவர் ஒரு மூத்த தலைவர், அவர் சென்னையில் வந்து என்ன பேசினார்? இலங்கையின் நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டிருக்கிறது, அங்கே தமிழர்கள் வாழ்வதற்கே முடியாமல் தவிக்கிறார்கள், சுதந்திர தமிழீழம் அமைவது ஒன்றுதான் அதற்கு பரிகாரம் என்று யஷ்வந்த் சின்ஹா இங்கே பேசுகிறார்.